பாரு பிடிங்க 100 ரூபா போன வேலை இங்க பாருங்க. அந்த மீன் நீங்க லேசி நான் சொல்ற மாதிரி கேளுங்க. அடுத்த என்ன பார்க்க முடியுமா 50 ரூபா போடுங்க. நான் 20 ரூபா கொடுத்து பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வேறாதீங்க அது என்னங்க. நீங்க பொடி மீன் நீங்க கேளுங்க. பொடி மீன் நீங்க வெடிங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவன் கிட்ட மட்டும் நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு பார்க்கறதுக்கு டைம் எடுக்கிறீங்க. இந்த கைமன் தலைவர் அவங்களுக்கு போட்டோம் 5 ரூபாய்க்கு பார்க்கணும். நம்ம விடக்கூடாது. யாரையும் தான் பார்க்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணு சொன்னா அங்க போறீங்க எப்படிங்க அதே கொடுத்து முடிச்சா உள்ள வச்சுருங்க. சரியான சைஸ் தானே உங்களுக்கு? சரியான சைஸ் உங்களுக்கு? மீனே கிடைக்கல. நேற்று வந்து மீன் எல்லாம் போறேன். அதெல்லாம் காசுலாம் பாயிட்ல வச்சுருக்கணும். அதான் 1800 அதிகமா வெடித்து கைமன இருக்கா என்னங்க அதுதான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். போறேன் நம்ம தான் போறேன். வாங்கண்ணா. அதுல போங்க செஞ்சியா எப்படிங்க வீட்டை வேலை எப்போ முடியும்? எத்தனை மணி வேலை? 5 மணி 5 மணி எத்தனை மணி இருக்கும்? ஏன் வண்டியில் ஆர்சி இருக்கு. ஆர்சி என்னோட ஓட்டம் அப்படிங்கிற ஆர்சி
అయితే నాకు అందరూ ఇచ్చిరా ఇస్తేలా ఇంతే నువ్వు ఇచ్చిరా யாரு கவின் லோகேஷ் வீட்டில் கட்ட யோசிச்சு போற கட்ட ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணா கவி எஸ் நான் போன லைஃப் போச்சு எவ்வளோ மச்சான் எதை மஜா க்ளோஸ் பண்ணு வாங்க ஐஸ் இதில் போடுங்க ஐஸ் போடுங்க இந்த கவர் யூஸ் பண்ணாது மரம் லேட்டஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த கவரில் ஐஸ் மீன் முடி போடுங்க லாக் பண்ணிட்டு ஐஸை மேலே தான் போட்டணும் ஆனால் இந்த கவரில் நீங்கள் போட்டீங்க தண்ணி போட்டு போகும் நீங்கள் தலையை போடணும் இந்த 5 கிலோ கேரி பேக் இருக்குல்ல இதே மாதிரி கேரி பேக் அதில் ஒன்று அதை வாங்கி உள்ள வச்சுட்டு ஐஸ் வாங்கி மேலே போட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு உள்ள வச்சுங்க பார்த்தீங்களா அப்போ கம்மியாக ஊற்றுருப்பாங்க அதான் சொல்லுங்க அந்த அடிப்படுறதாலதான் மீன் நல்லா இருக்கா அடிபட்டு போட்டுருங்க என்ன எப்போ வீட்டுக்கு வராது அவ்வளோதான் வேலைக்கு போனா ஓ நீ கிளம்பி போயிட்டே வரேன் வீட்டுக்கு அதாவது ஆஃப்டர் டாக்ஸ் இன்னொரு 2 நிமிஷம் வரேன் வந்தாலும் உனக்கு வாழை கிடையாது செடி கிடையாது இருக்கா Hey, bro. Hey,